சாப்பாடு எடுத்தாச்சு, துணிமணி எடுத்தாச்சு, கண்ணாடி கண்ணாடி முக்கியம் நம்மளுக்கு. கண்ணாடி எடுத்தாச்சு. என்ன மாப்பிள்ளையை காணோம், என்ன பண்ணுறான்னு தெரியலையே. போகணுன்னு தெரியும், அப்பயும் அவன் பைத்திய மாதிரி இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த டைமும் அவன் கரெக்டாக வந்ததில்லை. சரி, அவனுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எங்க இருக்கிற? மச்சான் அவள்தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டே இருக்கேன். தெரியாது உனக்கு? டே ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டேன்டா மச்சான். டே லவ் யூடா, லவ்லியூடா. கோச்சுக்காத வந்துட்டேன்டா. டே 5 நிமிஷம்டா. வரேன்டா. வெயிடா. போனது தெரியாது அவள் தூரம் நம்மளுக்கு. வா சீக்கிரம். மச்சான் ஹேய் மாமே பாத்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன ஆளு எல்லாம் சூட்டு பேண்ட் எல்லாம் பவுசா இருக்கு. இதெல்லாம் கண்ணாடி. ஓ கண்ணாடி 250 ரூபா தான். 250 ரூபாவா? எதுக்கு இந்த கண்ணாடி? ஐயோ ஆண்டவர் பார்க்க போறோம் ஜெருசலேம். ஜெருசலேமா? மச்சான் அப்ப நான் கண்ணாடி போடல, அப்புறம் ஆண்டவர் என்ன ஏத்துக்கு வரா இல்லையா? நான் கண்ணாடி போட்டாதான் அழகா இருப்பேன். கண்ணாடி போடாமலாம் அழகா இருப்பேன். விட்றா அதெல்லாம் நேச்சுரல் பியூட்டிடா. அதெல்லாம் தானா அமையணும்டா. கத்தர் என்ன செதுக்கி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? இது எதுக்கு உனக்கு? இது எதுக்கா மச்சான்? போர்வடா. நீ இது கண்ணாடி இதெல்லாம் எடுத்துக்கிட்ட, அப்புறம் நான் என்னத்தை எடுத்துக்கிறது? அங்க போய் போட்டு படுத்துவங்க வேணா ஜெருசலேம்ல. சாப்பாடுல எடுத்து வந்திருக்கிறேன், போய் சாப்பிடுவோம். மச்சான் எனக்கு இது தோணவே இல்லடா. அங்க சோறு போடுவாங்கன்னு நினைச்சேன்டா. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ரா மச்சான். அவ்வளவுதான் போனோம். சரி நம்ம போறோம். அட்ரஸ் சொல்லு டக்குன்னு. இது அட்ரஸ் சொல்றதா? டேய் எனக்குலாம் தெரியாது. நானே எங்க சர்ச்சுக்கா வரேன். என்னைய கேட்கற நீ தானே டே வாரம் போற. போய் ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிற, அப்புறம் உனக்கு தானே தெரியும். ஐயோ எனக்கு என்ன தெரியும் அட்ரஸ்? நான் உன்னை நம்பி தானே வந்தேன். மச்சான் இதெல்லாம் தப்பு. எனக்கெல்லாம் தெரியாது. நீ தான் நிறைய பேர் சொல்லுவல சர்ச்சில் அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னு. நீயே கேளு. சரி ஒரு வேலை செய்வோம். எங்க சர்ச்சில் ஒரு டேனியல்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. டேனியலா? எப்போ பார்த்தாலும் எந்த புது சர்ச் திறந்தாலும் அவங்க போயிடுவார் அவரு. எதுக்கு? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? இல்ல புது சர்ச்சுக்கு திறந்தவனே போறவனே என்ன தெரியல அப்படின்னு கேட்டேன். நாம தான் போறதில்ல. ஏன் அது விடு. அதெல்லாம் ரகசியம் மச்சான், நீ சொல்லு. சரி அவருக்கு ஃபோன் பண்ண. ஏன்னா ஆண்டவருக்கு பக்கத்து இடம்னா அவருக்கு தான் அது. ஆண்டவர் பக்கத்துலயே வருமாவா? அப்ப நல்ல மனுஷனா இருப்பான்டா. ஃபோன் பண்ணு மச்சான். ஹலோ டேனியல் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா சிரிக்கிறாரு பாத்தீங்களா? அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ணே, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஜெருசலேம் வரைக்கும் போகிறோம். கொஞ்சம் வெளியே சொல்லுங்கண்ணா. அதுக்கு மச்சான் மேட்ருக்கு வந்துட்டான். நீ பேசுகிறா? சரிங்கண்ணா. சரிண்ணா. ஹே ஃபோன் வைடாடி. என்னாச்சு மச்சான் ஃபோன் வேண்ட? அவன் ஜெருசலேம் போகிறதுக்கு வழி கடை சேலத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறான். சேலத்துக்கு வழி சொல்கிறான். ஏடா இவனையாடா ஆண்டவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தெரியல மச்சான், எப்படி இருக்கிறாங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட் அப்படி இருக்காங்கடா. இதுல வேற வாரம்னா புது சர்ச் தானே திறந்த உடனே போயிடுவாராமா இவரு. வாடா ஜெருசலேம் கடை சேலத்துக்கு வழி சொல்றான். அது சேலம் எனக்கே தெரியும். கூட்டு போட்டா? இல்ல வேண்டாம் மச்சான். சரி நம்ம என்ன பண்றது? நீ வேணா கூகுள் மேப் போட்டு பாரு. கூகுள் மேப்பா? மச்சான் கூகுள் மேப்லாம் நம்ப முடியாது மச்சான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான்டா கூகுள் மேப் போட்டு நான் இருமே எங்க வீட்டு வரைக்கும் போறேன்னு 1 கிலோமீட்டர்ல போக வேண்டியது என்ன 10 கிலோமீட்டர் சுற்றி வச்சு போக வச்சு தெரியுமா? கூகுள் மேப்லாம் வேணாம் மச்சான், அதெல்லாம் ஏமாத்திரும். அதுல அந்த அக்கா ஒரு அக்கா பேசும் பாரு, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டு போனான்டா. பார்த்தா சுத்தி கூட்டு போகுதுடா. அதெல்லாம் செட் ஆகாது மச்சான். சரி மச்சான், என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? வேற யாராவது ஐடியா கிடைப்பாங்க அவங்கள வச்சு பண்ணலாம். போற வழியில யாரோ பார்த்தாங்கன்னா அடே இது மச்சான் பின்னாடி பேக்ல என்ன? பேக்ல சாப்பாடு, துணிமணி நம்ம மாத்திக்கணுமா? துணிலாம் அங்க போய் இருப்போம் நம்ம. மச்சான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்தியா? மச்சான் என் புது ட்ரெஸ் பத்தி எதுவுமே சொல்ல நீ. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எங்க வாங்குன? மச்சான் 250 350 எப்படி? பரவாயில்லை மச்சான். 1000 ரூபாய்ல முடிச்சிட்டே? 1000 ரூபாய்? ஐய் மச்சான் அதெல்லாம் ரகசியம்டா. இதெல்லாம் முடிச்சிருவேன்னா கொடுக்குற அமௌண்ட்ல முடிச்சிட வேண்டியதான். சரி நம்ம போற வழியில வழி கேட்டு போவோம். அப்படியே கேளு. அங்க போடுறா. அங்க ஒருத்தர் வராரா பாரா. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு சும்மா ரஜினிக்கு அந்த கலக்கில் வராரா. இருறா பேசலாம் சார். கொஞ்சம் குமிஞ்சு பேசு. இருறா நான் உன்கிட்ட பேசவே இல்லடா. பேசுறாரு சார். வணக்கம் சார். நாங்க என் மச்சான் சார். நான் மச்சான் மாப்பிள்ள நாங்கள் 2 பேரும் ஜிகிரி தோஸ்ட். சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டதுலேருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஜட்டி இல்லை மச்சான். ஏன் அசிங்க பார்த்துறா? 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸா சார். நாங்கள் ஜெருசலேம் வரைக்கும் போகணும் சார். ஆண்டவரை பார்க்க போகிறோம். அதனால எங்களுக்கு அங்கே வழி தெரில சார். வழி தெரியாமல் நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் தவிச்சிருந்தோம். ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் சேலத்துக்கு வழி சொல்கிறாரு. எங்களுக்கு எதுவும் தெரில சார். உங்களுக்கு எதாவது வழி தெரியுங்களா? போகிற வழி
பேவா ஏ பே இல்ல சார் அவரு பக்கி பே மச்சான் அவர் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் பீப்புள் அப்படி தானே பேசுவாங்க. ஒரு நிமிஷம் இரு. ரெண்டாவது வார்த்தை நல்லா இருக்கும் சார். நாங்கள் ஜெருசலம் வரைக்கும் போகணும் சார். ஆண்டவர் இருப்பார்ல. பே தம்பி பே அட பே எனக்கே டவுட்டா தான்டா இருக்குது. ஒரு நிமிஷம் இருடா சார். இல்ல உங்களுக்கு பேச சார் நாங்கள் ஜெருசலம் வரைக்கும் போகணும் சார். வந்துட்டான் அங்கிருந்து வந்துட்டு எவ்வளவு கோட் சூட்டுல போட்டு பேபேன்றான்டா. ஆடு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு மச்சான். விடு வேற யாராவது கிடைப்பான்டா, அவனை வச்சு பேசலாம். விடு. ஜெருசலம் ஒருத்தன் ஜெருசலம் கேட்டா அவன் சேலம் சொல்றான். ஒருத்தன் வரான் கோட் சூட்டு போட்டு வந்து ஊமன்றான் பேபேன்றான். அவன் ஆடுகிட்டு வளர்த்தோன்னு நினைக்கிறேன். ஆடுகிட்டு வளர்த்தோன்னு நினைக்கிறேன். ஆடு 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 ஆடா டேய் அதான் மச்சான் அதான் நினைக்கிறேன் நானு. பைத்தியம் எப்படி இருக்கான் பாடுறா. ஆளு பார்க்க முடியாது. சும்மா பவுசா இருந்தான்னு கூப்பிட்டா ஓரா பண்றான்டா. பேவம் ஆறாவன். சரி வேற யாரோ வராங்களான்னு பாப்போம். சரி அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போவோம். வா அப்படியே போயிட்டு பாப்போம். வேற யாரோ கச்சானா பேசி போயிடலாம் மச்சான். கவலைப்படாத, தன்னம்பிக்கை கை விடாத மச்சான். இது என்ன அங்க பாரு அழகான ஒரு பொண்ணு, பணக்காரங்க பொண்ணு மாதிரி இருக்குது பாக்குறது. ஆமா மச்சான் அழகா தான் இருக்குது. செம்ம அழகா வருது இல்ல. பேசு வரட்டும் இரு வருது மச்சான். இது லேடிஸ் மேட்ரு. நான் மொட்டை சிங்கிள். நீ பேசு. நான் பேசியா மச்சான். லேடிஸ் எப்ப கத்துக்கும் இதெல்லாம் அப்புறம் மச்சான். அது உனக்கு தான் தெரியும். நீ தானே என்னோட அதிகமா படிச்சிருக்க. நீ பேசுறா. ஐயோ நான் 5வது படிச்சிருக்கேன், நீ 4வது படிச்சிருக்க. அப்ப என்னோட நீ தான்டா அதிகம். நீயே பேசு. எனக்குலாம் தெரியாது. நீ பேசு மச்சான். கேளு மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீ கேளு. வணக்கம்க்கா. வணக்கம்க்கா. அக்கா நாங்க வழி மாறி போயிட்டு இருக்கிறோம். ஜெருசலம் போகணும், வழி தெரியல. நிறைய பேர் ஒருத்தர் கேட்டான் ஊமே அவனுக்கு பேசவே தெரியல. ஆமா ஆமா ஜெருசலம் போகணும்க்கா. ஜெருசலம். ஓ ஜெருசலமா? எனக்கு தெரியும். குடி வரீங்களாக்கா? ஜெருசலம் தானே? டேய் நீ ஜெருசலம் பைத்தியமாடா? நீ ஜெருசலம் போறியாடா? ஐயோ அடிக்குறாங்க. ஜெருசலம் போறியா? ஜெருசலம் போவியா? போக மாட்டேன். நீ ஏன் வந்தவ? நான் தண்ணி போட வந்தேன் மேடம். தண்ணி போட வந்தேன். எனக்கு தெரியும். நீ ஜெருசலம் போறியா? ஆமாக்கா ஜெருசலம் இருந்தா போவாங்க. உட்காருதா போறடா. ஜெருசலம் போவேடா? நான் போல. ஆண்டவர் யாரு எனக்கு தெரியாது. நான் போல. அவனை கேளுங்க அவனை பிடிக்கும். ஜெருசலம் தானே? உன்னை அமுச்சு வைக்கிறேன். இனிமே எங்கேயுமே போக மாட்டேக்கா. இல்லடா இருக்கு. அதுல எதுவும் இல்ல. அக்கா அவன் போய் சொல்றான். கேளுங்க அவனை கேளுங்க. சோறு வச்சிருக்கான் சார். சோறு? சோறு. எனக்கு பசிக்குது இல்ல. சோறு குடுடா. மச்சான் குடுத்தனுடா. இல்ல அது புடிச்சுக்கடா. பாக்க பைத்திய மாதிரி அழகா இருக்குடா. பைத்தியக்கார பையன். அவ்வளவு பைத்தியம் இல்ல அது. சோறு இருக்கு. சோறு. ஜெருசலம். பை. ஜெருசலம் போயிட்டு வா. நான் போல. எனக்கு சோறு வேணும். வெச்சுக்கோ. யார் வேணாம். நான் வெச்சுக்கோ. வெச்சுக்கோ. டேய் பங்கு அடி எப்படி? எங்க அம்மா கூட நீ வச்சதுலடா. உனக்கு என்னடா பாவம் பண்ண? பாக்க அழகா இருக்கிறதுல கூட்டு வந்து நிக்க வச்சியாடா. ஐயோ பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க. ஸ்கூல்ல கூட என்ன மேக்ஸ் சார் இத்தனை அடி அடிச்சது இல்ல தெரியுமா? கொட்டுக்கா விடுதுடா. வலிக்குதுடா. அடி மச்சான் முடியல. வாங்க நீ இதெல்லாம் கூப்பிட்டா. அங்க பாரு மச்சான் இழுத்தல்ல. ஐயோ பாக்குறதுக்கு தூரத்துல பணக்கார பொண்ணு மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கேட்டா பதித்து கிடைக்கும். பணக்கார முக்காவாசி பேர் பைத்தியக்காரனா தான்டா இருப்பாங்க. அப்போ அடாடே நான் பண்றது வலிக்குதுடா. போய் வீட்டுல போய் ஒரு குளியல் போய் ஜெருசலம் போய் ஆண்டவர் விட்டு போய் சொல்லணும். இது மாதிரி அடிச்சிட்டாங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு அதெல்லாம் தைலம் எல்லாம் வாங்கி அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான். சரி முடியல. சாப்பிட்டு போமா? இது என்ன சாப்பிட்றது? விடு மச்சான். இல்ல போவோம் முதல்ல. டேய் போவோம்டா. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. போவோம். ஐயோ சாப்பாடு போயிடுச்சா? பசிக்குது எனக்கு. அடி வாங்கிட்டோம்ல. விடு. கத்த தேவையை சந்திப்பாரு. அவர் போக நம்ம தேவையெல்லாம் சந்திச்சுட்டு போயிடுவார். மச்சான் இருறா. அங்க ஒருத்தர் வராறா. முதல்ல அமைதியா இரு. அங்க ஒருத்தர் வர. டேய் அவரை பாரு. இன் பண்ண ஸ்டைலு கண்ணாடி. மச்சான் நடக்கிற ஸ்டைலே தெரியல. எஜுகேட்டடா. ஆமா மச்சான் இரு. ஏய் நான் பேசுறேன். உனக்கு தெரியாது. நான் பேசுறேன். சார் வணக்கம். கொஞ்சம் கீழ கொஞ்சம் பேசியா. டீசன்ட்டா கலெக்டர் சார் வணக்கம் சார். யாமே வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. அவன் என்ன ஒரு பக்கம் மாத்தி நம்மளே பார்க்க மாட்டேங்கிறாரு அவருக்கு. அவன் எங்க டேய் பணக்காரங்களா அப்படிதான்டா இருப்பாங்க. கம்முன்னு படா தூரம் போடா. பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கறோம். சார் வணக்கம் சார். நாங்க ஜெருசலம் வரைக்கும் போகணும் சார். ஜெருசலம் வரைக்கும் போகணும் சார். எங்களுக்கு அது வழி தெரியலன்ட்டு நானும் என் மச்சான் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கிறோம். இந்த கண்ணாடி கட்டிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். சார் டேய் கண்ணு தெரியாதவன் அவன். கண்ணு தெரியாது. அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது.
டேய் ஐயோ, என்னய்யா ஜெருசலேம் அட்ரஸ் கொடுத்த 500 ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறியாடா டேய், போடா போடா வராம ஏண்டா கண்ணு தெரியாதா இவ்வளோ நேரம் டேய் அவன் பார்த்தான் பாரு ஒரு பாரு இப்படின்றான் நான் கூட நினைச்சேன்டா சரி பெரிய ஆள் பணக்காரன் போலுக்கு போயிட்டு வந்திருப்பான் நிறைய டைம் நினைச்சேன்டா பார்த்தா பைத்தியக்காரன் என்ன கண்ணு தெரியாம சுத்திட்டு கிடக்குறான்டா நான் நினைச்சு பரவாயில்ல பைத்திக்கிட்டு தான் கேட்டேன் உர்ரா அதாச்சும் அடிச்சிட்டு போனுச்சு ஏய் அரசு இதுல எல்லாம் சகஜம்டா உர்ரா இதெல்லாம் சும்மா அப்படியே போறதுதான் கடந்து போகணும்டா மாப்பிள்ள அதெல்லாம் விட்டுட்டு அப்பல. விடு சரி அந்த 3 இதுவும் சரியா போயிடுச்சு டேய் 3மே போயிடுச்சுடா ஒண்ணு அது ஊமை இன்னொன்னு அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல சோத்த பிடிக்கிட்டு அடி வாங்கி விட்டுட்டு போகுது இன்னொன்னு வருது அது என்னமோ பார்க்க பணக்காரன் நினைச்சா அங்கிருந்து வந்து ஏன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு போகுது வாழ்க்கையே வெளுப்பா போகுதுடா வாழ்க்கையில எல்லாம் இப்படிதான் ஜெருசலம் போறதுக்குள்ள நம்ம ஜிஹெச் தான் போவோம் போலக்குதுடா டே ஐயோ என்னது மச்சான் மச்சான் பாரு இன்னொன்னா இது பாக்குறதுக்கு டீச்சர் மாதிரி இருக்காங்க பாருடா இது அதுவாடா டீச்சரு அங்க பாரு பேக் இருக்குது பேக் கோட் போட்டுருக்காங்க பேக் கோட்டு போட்டிருந்தா டீச்சராடா இல்லடா பேச்சு இது பாருயா நடக்கிறது நடையில தெரியலையா ஆமா படிச்ச பொண்ணா இருக்குதியா உனக்கு தெரியுமா நீ கேளு என்ன எல்லாம் லேடி ஸ்டாண்டே கோத்துட்டு இருக்கற ஏய் நீதான்டா சொல்ற நீதான்டா அவன்கிட்ட சொல்ற போய் கேளுன்னுட்டு காமிச்ச அதுக்கு நீ பேச வேண்டிய அதுக்கெல்லாம் ஏய் முன்ன நான் பேசணும்டா இப்போ நீ பேசுறா நீயே பேசு போ இது என்னன்னு தெரியலையா அங்க தான் அடிக்கிட்டு வந்துமே பேசுறா பாத்துக்கலாம் என்ன போய் பேசணுமா கத்தர் துணை இருக்காரு பேசு நீ பாத்துக்கலாம் அக்கா வணக்கங்க அக்கா இது ரொம்ப பண்ணுதுடா மச்சான் அது அப்படிதான் டீச்சர்லாம் அப்படிதான்டா இருப்பாங்க எங்க மிஸ்ஸும் அப்படிதான் இருந்தாங்க நீ பேசு உங்க மிஸ் அப்படி தான் இருந்தாங்க கோகிலா மிஸ் ஐயோ கண்ணு தெரியுது பேசு அக்கா 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 டேய் மச்சான் இயர்பட்ஸ் அது என்னது ஹெட்போன் அது போட்டனால பாட்டு கேட்டுட்டு பாட்டு இருந்தேன் கேட்டுக்குதுடா நான் பாட்டு தப்பா இங்க நான் அப்படி நீ பேசு இப்போ நீ பேசு அக்கா ஜெருசலேம் போகணும் கொஞ்சம் வழி சொல்றீங்களா அக்கா ஜெருசலேம் போகணும் வழி சொல்றீங்களா ஊருக்கு தான் போறேன் ஊருக்கு போறியா என்னடா ஊருக்கு போகுதுன்னுது இரு சரியா கேட்டிருக்காது திரும்ப ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் சரி கேளு ஒரு நாள் நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்க அதனால இந்த காதுல பேசலாம் அக்கா ஜெருசலேம் போகணும் அதுக்கு வழி சொல்றீங்களா ஊருக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன் ஊருக்கு போயிட்டு போறியா? இருக்கீங்களா ஐயோ இதென்ன கொடுமையா இருக்குது டேய் இது காது கேட்காது போல இருக்குதுடா டேய் காது கேட்காது செவுட்டு கண்ணுலடா இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்திருக்கிறது நீ ஜெருசலேம் ஏசுமா பாக்க இரு நான் பேசுறேன் கிறிஸ்மஸ் அக்கா ஜெருசலம் தெரியுங்களா ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன் சும்மா கேட்டுட்டு இருக்காங்க என்ன மாப்ள அத நான் கேட்கணும்டா என்ன மாப்பிளன்ட்டு டீச்சர் பாரு பேக பாரு கோட்டா பாரு நீடா டேய் அதுல செவுட்டு பேசிட்டு மாட்டிச்சு நீ ஆட் போடுங்கற டேய் இது கூட தெரியும் உனக்கு எனக்கு அதான்டா தெரியும் எங்க ஸ்கூல்ல அதான்டா சொல்லி கொடுத்தாங்க அவன் பேசுறான் போடா என்ன போடா டேய் நீ நானாச்சும் பரவாயில்லடா டேய் நீ இருக்கிற பாரு ஒண்ணு பைத்தியக்காரன்ட்ட போய் விடுறா இன்னொன்னு காது கேட்காத கிட்ட விடுறா நான் எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா உனக்கு நான் நினைச்சு அவங்க பேசுறாங்க சரியா அவங்கள்ட்ட போய் விடுறேன் நீ ஊமையிட்ட போய் விடுறேன் அவனுக்கே பேச தெரியல இன்னொருத்த கண்ணு தெரியல அவன்கிட்ட போய் வழி அவன் வீட்டுக்கு போறது அவனுக்கே வழி தெரியாது அவன் நம்மளுக்கு வழி சொல்லுவானா மச்சான் இதெல்லாம் அப்படிதான் டேய் உர்ரா நான் திட்டலாம் நீ உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவேடா உர்ரா இதெல்லாம் என்னடா நம்ம நட்புடா வாடா நட்புடா நம்ம வா பாத்துக்கலாம் சரியா நம்ம என்ன இப்போ தன்னம்பிக்கை தளர விடாத சரியா பாத்துக்கலாம் சரி இதெல்லாம் வெளியே போயிடுச்சு விட்டியா தன்னம்பிக்கை விட்டியா சரி நீ விட்டா எனக்கு விட்டுருச்சு வேணாம் நம்ம வேணாம் விட்டுறலாம் எதுக்கே நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலைகளே பார்ப்போம் நானும் வந்து வீட்டுல போய் சோறு செஞ்சு நம்மள எல்லாம் பார்க்க மாட்டாரு டேய் ஆமாடா சொன்ன மாதிரிடா ஆண்டவர் பாக்குற மாதிரி தான் ஏன்டா நான் ஊமகிட்ட அவன் கிட்ட விட்டு அடி வாங்கிட்டு போறான் அவங்களாம் பணக்காரங்கள தான் பார்ப்பாரு வேணாம் ஆமா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு போவோம் சரி நம்ம போவோம் வா போலாம் டேய் வாண்டடா ஒருத்தன் வரான்டா தம்பி ஆ என்னப்பா பிரைஸ் லோடுப்பா எப்படி இருக்கீங்க பிரைஸ்ல பேசுறோண்ணே நல்லா இருக்கீங்களா என்னப்பா ரெண்டு பேரும் ஏதோ ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு என்னப்பா விஷயம் மச்சான் நீ பேசு நீ ஸ்பீச் கொடு நான் பேசிக்கிறேன் செக்கிங் பண்றேன் அங்க ஜெருசலேம் போலான்னு கிளம்பணும் ம் அதுல வர வழியில 4 பேர் வழி தெரியல எங்களுக்கு சார் வலி தெரியல சார் வலி தெரியல சார் தம்பி நீ கத்துறது தான்ப்பா எனக்கு ரொம்ப வலிக்குது நீ இப்படி சரி மச்சான் பேசு ஜெருசலேம் போகணும் ஜெருசலேமுக்கு போறது இருந்துச்சு சரிப்பா அவன் தப்பா சொல்றான் ஜெருசலேம் நாங்க இப்படி போய் இப்படி வந்தோம் சார் எங்களுக்கு அண்ணு தெரியல இப்படி போய் அப்படி போற தெரியும் எனக்கு கண்ணு தெரியும் ஏன் அப்படி பார்த்து டார்ச்சர் பண்ற நீ சாரி மச்சான் ரெடிடா கரெக்டாதா இப்போ கரெக்டா தான் இருக்குது ஜெருசலேம் போகணும்னா சரி தம்பி சரி ஒருத்தனை கேட்டா அவனுக்கு பேச தெரியல சரி அவன் ஊமை கிட்ட போய் கேட்டா அவன் எப்படிப்பா பேசுவான் சார் அதே தான் சார் சொல்றான் முட்டா பையன் இவனுக்கு அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார்
நான் தான் எஜுகேட்டர் சார். நான் நீங்கள் கேளுங்க அவனை. இன்னொருத்த கண்ணு தெரியாதுன்னு போய் கேட்டா அவனுக்கு வீட்டுக்கு போறது அவனுக்கு வழி தெரியல. அது நான் தான் சார். அதுக்கப்புறம் சாரி சார். உன்னை பார்த்தாலே தெரியுது. அப்படின்ட்டு இருந்தான். அப்புறம் நான் சரி போன போதுன்ட்டு சரி ஒரு பணக்கார பொண்ணு மாரி ஒன்று அழகா வந்துட்டு இருந்துச்சு. சரி அதெல்லாம் விடுங்கப்பா. இப்போ என்னதான் இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு? எருசலேம் போகணும்னா எருசலேமா? ஆண்டவர் ஆமா. எங்களை பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு யார் எருசலேம் போகணும்னு சொன்னது? அங்க போனா ஆண்டவர் அங்கதானே இருக்கிறாரு. ஆமா, எத்தனை யூடியூப்ல வாருங்கள் எருசலேம் வாருங்கள் எருசலேம் அப்படின்றாங்களே, அதான் அங்க போறோம். ஆட தம்பிங்களா, உங்களை யாரோ ரொம்ப பைத்தியக்கார மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி தான் சார். அங்க ஒரு பைத்தியம் இருக்குது, அந்த பைத்தியம் தான். அந்த பைத்தியம் தான். எருசலேம்ல வந்து ஆண்டவர் எல்லாம் அங்க கிடையாது. அங்க இல்லையா? அங்க கிடையாதுப்பா. ஐயோ அட்ரஸ் தெரியாம சுத்திட்டு வருமா? பேர் தப்பா சொல்லிட்டு. சாரி சார், இது தெரியாம தான் நாங்க எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்கோம் போல இருக்குது. எருசலேம்ல வேற எங்க சார் இருக்கிறாரு? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு. மச்சான் இவத்திலே வச்சுட்டு நம்ம அவ்வளவு தூரம் தேடிட்டு இருந்திருக்கோம்டா. டே போடா டே. அட நீ வேற. சார் எங்க என்னப்பா இருக்கு? இந்த தம்பி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற? அவன் வந்து அப்செட் ஆயிட்டான். அதனால அப்படி பேசுவான் அப்பப்ப. அப்படி இல்லப்பா, ஜெருசலேம்ல ஆண்டவர் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருமல் வந்துச்சு அவருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் இல்லப்பா, ஆண்டவர் நம்ம கூடவே நிக்கிறாரு, நம்ம பக்கத்திலே நிக்கிறாரு. காணோம் சார். நீ அப்படி பார்த்தனா தெரியாது. ஆண்டவரை வந்து உண்மையா இருதயத்திலிருந்து அவரை தேடும்போது தான் ஆண்டவரை நீ பார்க்க முடியும். சர்ச்சுக்கு போறீங்கல்ல? ஆமா ஆமா. வேதம் என்ன சொல்லுது? நிறைய சொல்லுது சார். எதுவுமே நிறைய சொல்லுது. நீங்களே சொல்லுங்க. நல்லதா தான் பைபிள் என்ன சொல்லிருப்பாரு. சொல்லுது? தட்டுங்கள் திறக்கப்படும், ஆமா ஆமா சார். கேளுங்கள் தரப்படும், ஆமா சார். தேடுங்கள் கண்டடைவீர்கள். சரிங்க சார். நீ எருசலேம்ல போய் விட்டுட்டு தேடுறதை விட்டுட்டு நீ இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை தேடணும்னா ஆண்டவர் உன் பக்கத்துல வந்து நிப்பாரு, உன் கூட பேசுவாரு, முகமுகமா இருப்பாரு. பணக்காரங்களை தானே பார்ப்பாரு, எங்களை ஏழைங்களெல்லாம் பார்ப்பாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணக்காரங்களுக்காக வரல தம்பி, ஏழைங்களுக்காக வரல. அவர் இந்த மனு குலுக்கத்துக்கு எல்லாத்துக்காக வந்தார். ஏழை, பணக்காரன், வியாதியில் இருக்கிறவன், சுகமா இருக்கிறவன், படிச்சவன், படிக்காதவன், எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் தம்பி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து நமக்காக வந்து இந்த உலகத்தில் வந்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் அவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கும்படியாகவும் அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் சிலுவை சுமந்து அவர் நமக்காக பாடுகளை சகித்து அவர் வந்து இந்த ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தி அவர் சிலுவையில் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவர் ஒப்பு கொடுத்தபடினால தான் நம்ம இன்னைக்கு சுகபோகமாக வாழ்கிறோம், பாவத்திலேருந்து விடுதலையோடு வாழ்கிறோம். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் வந்து உங்கள் கூட வந்து இடைப்படுவார், உங்கள் கூட பேசுவார், உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் செவி சாய்த்து கேட்பார். புரிஞ்சுதா தம்பி? புரிஞ்சு. இனிமே எங்க தேடுவீங்க ஆண்டவரை? நாங்க மனதோட தேடணும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேடணும். இருக்கிற இடத்துல இருந்து தேடினீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்க கூட வருவாரு. நாம இப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மோட கூட வருவார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சப்பா, இந்த 2 சகோதரர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா, இவர்கள் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் தேடாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அவங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்று உணராதபடிக்கு சகோதரர்கள் ஆண்டவரே சப்பா அங்கே இங்கு அலைந்து திருந்த இந்த சகோதரர்களே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சப்பா எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு ஆண்டவரே சப்பா இவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே இருக்கிற இடத்திலிருந்து உண்மை முழு மனதோடு உம்மை தேடும்படியாக தேவன் இவர்களுடைய கண்களை திறந்தறிந்திலேயே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதே போல் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உம்மை அங்கு இங்கும் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவரே அவர்கள் உணர்வடைய தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. அவங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே சப்பா. நீர் இந்த 2 பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.